ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தெரக்கோட்டா ஜுவல்லரி எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படிங்கிறத நான் பார்க்க போகிறோம். நான் பீட்ஸ் எடுத்திருக்கேன், பெண்டன்ட் எடுத்திருக்கேன், கட்டிங் பிளேடு, நிக்ரோம் ஒயர், கீர் லாக், இந்த 3 எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். நான் 60 பீட்ஸ் எடுத்திருக்கேன், ஆன்டிக் கோல்ட் கலரில் பெயிண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நான் 30 பீட்ஸ் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறேன். ஏன்னா ஒரு சில பெயிண்ட்ஸ் ஹோல்ஸில் போயிருக்கும். அப்போ நம்ம ஓவர் ப்ரெஸ் பண்ணும்போது பீட்ஸ் உடைய சான்ஸ் இருக்குது. நம்ம பொறுமையாகவே ஹேண்டில் பண்ணலாம். நான் 30 பீட்ஸ் லெஃப்ட் சைட் போட்ட அப்புறம் நான் பெண்டன்ட் போடுறேன். அதுவும் பொறுமையாகவே ஹேண்டில் பண்ணுங்கள். அதே மாதிரி ரைட் சைட் நான் 30 பீட்ஸ் போட்டுக்கிறேன். இப்போ எப்படி கீர் லாக் நம்ம லாக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். 2 கீர் லாக் எடுத்திருக்கேன். அதை நிக்ரோம் ஒயருக்குள்ளே போட்டுட்டு அதே நிக்ரோம் ஒயரை நம்ம மடக்கி கீர் லாக்குள்ளே போடணும். போட்டுட்டு கட்டிங் பிளேடு வச்சு நல்லா லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்னால் முடிஞ்ச அளவு நான் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டேன். நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னா பீட்ஸ்லாம் வெளியே வராமல் இருக்கிறதுக்கு இந்த கீர் லாக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ செயின் லாக்கர் வச்சு லாக் பண்ணிக்கோங்க. இப்போ அதே மாதிரி லெஃப்ட் சைடு நம்ம கீர் லாக் வச்சு லாக் பண்ணணும். அதுக்கு செயின்லாம் நல்லா அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஈவனாக இருக்கா, ஒன்றுக்கு மேலே ஒன்று இல்லாமல் ஈவனாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிவிட்டு அந்த சைடு நம்ம எப்படி கீர் லாக் வச்சு லாக் பண்ணமோ அதே மாதிரி இங்கேயும் நல்லா பண்ணிக்கோங்க. இதுதான் மெயின். நம்ம லூஸாக போட்டுட்டோம் அப்படின்னா செயின் லூஸாக இருக்கும். டைட்டாக போட்டினாலும் அங்கங்கே டைட்டாக இருக்கும். ஈவனாக பார்த்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். என்னோடய செயினுக்கு இப்போ கரெக்டாக இருக்குது. நான் டைட் பண்ணது ஈவனாக இருக்குது. ஒவ்வொரு பீட்ஸ்க்கு நேராக தான் இருக்குது. கட்டிங் பிளேடு வச்சு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இது கஸ்டமரோட ஜுவல்லரி. அவங்களோட ஃபீட்பேக்கையும் நான் கடைசியாக ஃபோட்டோவாக காட்டுறேன். அதையும் பாருங்கள். அவங்க வியர் பண்ணி ஃபோட்டோ எடுத்தது அதையும் காட்டுறேன். மறக்காமல் பாருங்கள். எக்ஸசைஸ்க்கு நிற்கிறவங்களை கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் கைஸ். ஈஸியான ஸ்டெப்ஸே எப்படி தெரக்கோட்டா ஜுவல்லரியை அசம்பிள் பண்ணுறதுங்கிறத பார்த்துருக்கோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க, மறக்காமல் அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ நிறைய பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. பாய்.